வணக்கம் பிரான்ஸ். 120 நாள் பல்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு டே 10. தீபாவளி முடிஞ்ச கையோட ஜலதோஷம் கோவிந்தம் வந்துட்டான். மார்னிங் ஏஞ்ச உடனே மூக்கெல்லாம் ஜாம் ஆகி தொண்டையெல்லாம் கரகரன்னு தலை வெடிக்கிற மாதிரி ஒரு பீலிங். சோ ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போட்டுட்டு ஓட் மீல சாப்பிட்டுட்டு ஒர்க்ல குச்சாச்சு. அதன் பிறகு ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த ரூமை கிளீன் பண்ற வேலையை முடிச்சுட்டு லஞ்சுக்கு ரைஸ் வெஜ்ஜிஸ் மட்டனை சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒர்க்ல குதிச்சாச்சு. சாயங்காலம் வந்ததும் நம்ம செல்ல பிராணி தப்பு நம்ம தம்பி டோமன் பாபு கூட கொஞ்சம் பிரச்சனையை பண்ணிட்டு லைட்டா தானே உடம்பு சரியில்லை, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, ஜிம்முக்கு போறது உறுதின்னு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போய் பார்த்தா ஜிம்மே காலியா இருந்துச்சு. மொத்தமே 3 பேர் தான் இருந்தோம் 7 மணிக்கு. ரைட்டுன்னு நம்ம வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டு கில்லி விஜய் மாதிரி சட்டையை கட்டிட்டு ஒர்க் அவுட்ல குதிச்சாச்சு. இன்னைக்கு நமக்கு செஸ்ட் பைசப்ஸ் ஆப்ஸ் ஒர்க் அவுட். வழக்கம் போல அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி செஸ்ட்டுக்கு 3 வேரியேஷன், பைசப்ஸ்க்கு 3 வேரியேஷன், ஆப்ஸுக்கு 3 வேரியேஷன் எல்லாத்துலயும் 3 செட் மாசா போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா நம்ம வர்ண பகவான் வணக்கத்தை போட்டுட்டாரு. ஜிம்லயே 1 hour வெயிட் பண்ணிட்டேன். ஜிம் மூடுற டைம் ஆன காரணத்தால ஜிம் மாஸ்டர் கொடுத்த கொடையும் நான் எடுத்துட்டு வந்த ஜர்கினையும் போட்டுட்டு கிளம்பிட்டேன். இருந்தாலும் ஃபுல்லா நினைஞ்சிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம நேரம் கரண்ட் வேற இல்ல. சுட தண்ணியில குளிக்காம விட்டா ஜன்னி வந்து செத்துருவேன். மனசுக்குள்ளேயே நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் நினைச்சுன்னு இருந்தேன். கரெக்டா கரண்ட் வந்துருச்சு. சுட தண்ணியில அருமையான ஒரு குளியலை போட்டுட்டு டின்னருக்கு முட்டை தோசை, ஸ்ட்ராங்கா ஒரு டீயும் தேவையான அளவு டேப்லெட்டும் போட்டுட்டு இன்னைக்கு கடையை சாத்தியாச்சு. நாளைக்கு உயிரோட இருந்தா பாப்போம். நன்றி.